இந்த வீடியோவில் ஹோம்மேட் ஃபுட் கலர்ஸ் வீட்டிலே வந்து எந்த மாதிரி சிந்தட்டிக் ஃபுட் கலர்ஸ் வந்து எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம். இந்த ஃபுட் கலர்ஸ் வந்து ஆர்கானிக் ஃபுட் கலர்ஸ் கிடையாது. நான் பீட்ரூட்டோ இல்லை ஆரஞ்சோ இல்லை கேரட்டோ நான் எதுவுமே யூஸ் பண்ணலை. நார்மலாக வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி இந்த கலர்ஸ் எல்லாம் வந்து நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாம். நிறைய பேர் நம்மளுடைய கமெண்ட்ஸில் வந்து ஃபுட் கலர் வந்து போட சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. இது வந்து அவங்களுக்கான வீடியோ தான். இந்த ஃபுட் கலர்ஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து ஜெம்ஸ் சாக்லேட் எடுத்திருக்கேன். இது வந்து கேட்பரி ஜெம்ஸ் சாக்லேட் இல்லை, எனக்கு வந்து ஷாப்பில் வந்து ஏதோ ஒரு சின்ன பிராண்டில் எனக்கு இந்த சாக்லேட்ஸ் கிடச்சிது. கண்டிப்பாக எல்லா மளிகை கடையிலையுமே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கலர் சாக்லேட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். மேக்ஸிமம் ஜெம்ஸ் சாக்லேட்டே வந்து அவைலபிளாக இருக்கும். இந்த மாதிரி கலர் வைஸாக வந்து பிரித்து தனித்தனியாக வச்சுக்கணும். எனக்கு வந்து க்ரீன், வயலட், எல்லோ, ஆரஞ்ச், லைட் பிங்க் கலர் வந்து கிடச்சிருக்கு. இந்த ஜெம்ஸ் சாக்லேட்டில் இருக்க எவ்வளோ கலர்ஸ் இருந்தாலும் அந்த கலரை வந்து தனித்தனியாக எடுத்துக்க முடியும். இப்போது இதில் சூடான தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நார்மல் வாட்டர் ஆட் பண்ண வேணாம், கொஞ்சம் சூடாக இருக்க தண்ணியை நம்ம ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் கலர் வந்து சீக்கிரமாக அதிலேருந்து பிரிஞ்சு வரும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணால் போதும், ரொம்ப நிறையா ஆட் பண்ணக்கூடாது. இப்போ நான் ஜஸ்ட்டு வீடியோக்காக 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஃபுட் கலர்ஸ் யூஸ் பண்ணும் பொழுது கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த கலரை வந்து எடுக்க பாருங்கள். ரொம்ப தண்ணி விட்டிங்க அப்படின்னா அந்த கலர் வந்து நமக்கு அந்தளவுக்கு டார்க் கலர்ஸ் கிடைக்காது. ஸோ தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூனுக்கும் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணவே இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும். அடுத்து வந்து நான் ஆரஞ்சு கலர் ட்ரை பண்ணுறேன் பாருங்கள். நம்ம இந்த சாக்லேட்டை வந்து நல்லா கரைக்கும் போது ஓவராக கரைச்சிட வேணாம். ஏன்னா அந்த சாக்லேட்டும் வந்து கரைஞ்சி ப்ரௌன் கலராக மொத்தமாகவே சேஞ்ச் ஆயிரும். ஸோ வந்து மொத்தமாக கரைக்க தேவையில்லை. நம்ம லைட்டாக கரைஞ்சி வரும்போது ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த சாக்லேட்ஸை மட்டும் தனியாக ரிமூவ் பண்ணி விட்டுறணும். இதுவும் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள், எந்த அளவுக்கு சூப்பராக கிடச்சிருக்குன்னு. அடுத்து க்ரீன், அடுத்து எல்லோ, இப்போ இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த சாக்லேட்ஸை லைட்டாக கரைச்சோன்னா இதிலேருந்து நமக்கு ப்ரௌன் கலர் கிடைக்கும். இப்போ நமக்கு வந்து மொத்தம் 6 கலர் கிடச்சிருக்கு. நமக்கு வந்து க்ரீன் கலர், பிங்கிஷ் ஆரஞ்ச் கலர், ப்ரௌன் கலர், எல்லோ கலர், வயலட் கலர், ஆரஞ்ச் கலர்லாம் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கேக் க்ரீம்ஸோ ஏதாச்சும் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு கலர் வச்சு பண்ணுறதா இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு டெம்ப்ரரிக்காக இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் எந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டில்ஸில் வந்து ஃபுட் கலர்னு சொல்லியே செப்பரேட்டாக நமக்கு கிடைக்கும். இந்த கலர்ஸ் எல்லாமே எனக்கு ரீசெண்டாக தான் கிடச்சிது. இது ஒரு பாட்டிலுடைய ரேட் வந்து 30 ரூபீஸ். ஜெல் கலர்ஸ் தான் வந்து தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. எனக்கு இந்த லிக்விட் கலர்ஸ் தான் கிடச்சிது. ஷாப்ஸில் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி லிக்விட் கலரும் ஃபுட் கலர்னு சொல்லி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நமக்கு இந்த மாதிரி பவுடர் மாதிரியும் கிடைக்கும். இது வந்து ஆரஞ்சு ரெட் கலர், இன்னொன்று வந்து க்ரீன் கலர். இந்த மாதிரி பவுடர்ஸ்லேயும் வந்து நமக்கு கலர்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி பவுடர்ஸில் நம்ம யூஸ் பண்ணும்போது லைட்டாக தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணின பிறகு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண இந்த ஃபுட் கலருக்கும் ஒரிஜினலாக நம்ம வாங்கியிருக்க ஃபுட் கலர்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வச்சுக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு பாட்டிலில் இருக்க கலர்ஸ் எல்லாம் ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணிக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு 2 பவுடரில் உள்ள கலர்ஸும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சிடலாம். இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண இந்த ஜெம்ஸ் சாக்லேட்டில் உள்ள கலர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணது வந்து கொஞ்சம் கலர் டிம்மாக இருந்தது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் சாக்லேட்ஸில் வந்து தண்ணி கம்மியாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா கலர் கொஞ்சம் டார்க்காக கிடைக்கும். தண்ணி ரொம்ப ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா கலர் வந்து அப்படியே லைட்டாகிடுது. ஸோ ஓரளவுக்கு இந்த கலர்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஒருவேளை உங்களுக்கு ஷாப்ஸில் இந்த மாதிரி ஜெம்ஸ் சாக்லேட், கலர் சாக்லேட்ஸ்லாம் கிடச்சிது அப்படின்னா நீங்களும் இந்த ஃபுட் கலர் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.